Welcome Yo, back yo, to yo, Guitar. yo. Zup. Yo Raya. வெல்கம் பேக் Raya. அத்திக் சரோடன். Raya. வெல்கம் பேக் சபா பாங். Hey. லைஃப்ல எப்படி போகுது? ராயா எப்படி போனுச்சு உங்களுக்கு? ராயா இல்ல ரயன். ஓகே நல்லா போணுச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். என்ன படமா? ரயன் தனுஷோட படம் தான். அதான் கெட்டப் பத்த தெரியல. நான் நம்ம பார்க்கல. கார்த்திக் வந்துட்டு கெட்டப் மாதிரி இருக்கான் லைட்டா. ஓ இந்த மாதிரி தான் இருப்பாங்களா? இல்ல அதான் மீசலாம் வளர்த்துட்டான் அதே மாதிரி. மொட்டை தான் அடிக்கல. அதான் அடிச்சிருவாங்க. மொட்டையா இருப்பாங்க படத்துல. ரயன் வந்துருச்சுப்பா, அமேசான்ல வந்துருச்சு, பார்க்கலாம். அமேசான் பார்க்கறேன். பாருங்க. நம்ம ஸோ யா மலேசியாவில் hot நிறைய news. விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஐயோ பாத்தீங்களா? மஜி ஜாமீன்ல மஜி இந்தியாவா மஜிர் இந்தியா சமக்கா மஜி ஜாமீன் பக்கத்துல பக்கத்துல தெரிச்சிட வீடியோ பார்த்துட்டு காலையில 8 மணிக்கு விழுந்திருக்காங்க. நீங்க உளுந்திருக்கீங்களா அந்த மாதிரி? லைக் அந்த மாதிரி ட்ரைனேஜ் உளுந்திருக்கீங்களான்னு கேட்கல. திடீர்னு பேட்டே இருக்கிறப்ப லைக் குழியிலையோ இல்ல இந்த மாதிரியோ டக்குன்னு குழியில விழுந்துல. நான் சின்ன ஸ்கூல் படிக்கும் போது நடந்து நான் பாட்டு ஓரத்தில் நடந்து போயிட்டு இருக்கேன். ஒரு சீன பையன் அவன் ஓடி என்னை தள்ளி விட்டு நான் அல்லூர்ல விழுந்து இங்க ஒரு வெட்டுப்பான். அது விழுந்துருக்கேன். நீங்க உழுவும் போது உங்களுக்கு தெரியுமா உழுவ போறேன்னு? இல்ல உளுந்ததுக்கு அப்புறம் தான் உளுந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு? அது அல்லூர் பக்கத்துல விழுந்தது. ஆமா, இப்ப தெரிஞ்சு நம்ம உழுவும் போது அந்த ஃபீல் வேற திரும்ப. ஆமா. பாடி ரியாக்ட் பண்ணிரும். இப்ப நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உழுவுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் திரும்ப. ஆ. புத்தல் அந்த ஃபீலிங் தான். திடீர்னு Yeah. நடந்துகிட்டு இருக்கும்போது சுப்புன்னு விழுந்தோம்னா அந்த பேனிக் பாவம்ல லெவல் இஸ் like- டிஃபரண்ட் நினைக்கிறேன். லைக் ஒன்றும் கண்டுபிடிக்கல. எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா லைக் அது அஃப்கோர்ஸ் அது கக்கீலி மலை நடந்து போயிட்டு இருக்காங்க, இடிஞ்சி குழி விழுந்துருச்சு. இந்த நியூஸ் பார்த்துக்கையோட எனக்கு ஃபர்ஸ்ட் திங் தட் கேம் டு மை மைண்ட் வாஸ் லைக் அந்த என்ன படம் அது? மஞ்சுமல் பாய்ஸா? ஐஸ்வர்யா ராய், 3 பேர் இருப்பாங்க, 3 ஹீரோயின் இருப்பாங்க, தபு இருப்பாங்க. கண்டு கொண்டேன். அதுல அவங்க அப்படித்தானே உழுவாங்க. அந்த ஒரு இது ட்ரைனேஜ் இதுல குந்துருவாங்க. Oh, yeah. ஓ மேன், லைக் நான் முதல்ல என்ன யோசிச்சேன்னா அவங்க உளுந்துட்டாங்க, பொம்பா வர்றதுக்கு டைம் ஆகும். நான் நினைச்சேன் இன்னும் கேன் சீ ஹர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். எல்லாமே அப்படித்தான் அப்படிதான் நினைச்சேன். Like அவங்க வந்து அவங்க- அந்த ஒரு இடத்துல ஸ்டெக்னண்டா மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் இல்ல இது அந்த சர்வர் இது அந்த டாய்லெட் இதெல்லாம் போற இது அப்படின்னு சொன்ன லைக் அது ரொம்ப ஆழமா ரொம்ப வேகமா போகுமே அப்படின்னு ராத்திரி பாக்குறேன். இன்னும் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நியூஸ் வரப்பதான் ஓகே லைக் இது மலேசியால ரொம்ப குறைவு நடக்கிறது. இட்ஸ் லைக் இந்தியா இந்தோனேஷியால இருந்து நியூஸ் கேட்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி கொரோன் இல்லப்பா, நம்ம நிறைய ரோடு கூட லைக் நிறைய ஜலராய நார்மல் ரோடு ஜலராயவே லைக் குழி லைக் உளுந்து காடிலாம் இது பண்ணிருக்கேன். நான் பார்த்துருக்கேன் பிக்சர் படத்தெல்லாம் பாருங்க. மேபி நான் ஷேர் பண்றேன், மேபி நம்ம வீடியோல போடலாம். தெரியாது உங்களுக்கு. நம்ம வீடியோல நம்ம ஷேர் என்ன பத்தி பண்ணலாம். பேசிக்கிட்டு இருக்கோம்னா, அப்ப மஸ்ஜித் ஜாமேல ஃபாரினர் இந்தியன் நேஷனாலிட்டி விஜய் couples, பேர் என்னது? விஜயலட்சுமி and husband came to Holiday, Malaysia for holiday. ஸோ நாளைக்கு கிளம்ப வேண்டியது. இன்னைக்கு வந்து ஷாப்பிங் போயிருக்காங்க மஸ்ஜித் இந்தியால. Yeah. அங்க வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது 8 மணி காலையான Yes. நடந்துகிட்டு இருக்கும்போது டிஃபெக்ட் ஆன் த ரோட் ஆன் த Akili பேவ்மெண்ட், Yeah. குழி உளுந்து சத்துக்களி அவங்களே ஜலான் உள்ளுக்கு போய். ஆமா. Alright, so what they said happened was the sewerage ஓட தண்ணி வந்து ரெத்தா air Yeah. எப்படின்னா சொல்லுவாங்க, டீகம்போஸ் இல்ல, Hakisan. hakis air sampai the road tak boleh tahan weight. So you see, if நம்ம நாட்டுல if we allow நாய்ங்க அலையறதுக்கு விட்டோம்னா and everything, I think won't come up to மனுஷியா தெரியுமா? Because அது துங்கு மாசாதான்பா, ஒரு weight வந்தாலே உளுந்துரும். ஸோ அதுல உளுந்து ஆக்சுவலி அவங்க வேற ஒரு பேக் கேரி பண்ணியிருந்தாங்க போல. ஆமா Back So maybe 3 days ago தானே உளுந்தாங்க. 3 days ஃப்ரைடேயா? 2 days ago உளுந்து until today is not found. They're not found. Yeah. They're still finding. So அத பத்தி தான். So yes, அந்த உளுந்த வேகத்துல நானும் நினைச்சேன் ஸ்டாக் பண்ணியிருப்பாங்கன்னு. பட் அருஸ் இருக்கு பாங்க, பொன்ன மழை வேற. அன்னைக்கு மழை. One day was heavy rain, man. If you see a day before and a day after also was raining. Raining and கந்திங் கிளாங்ல வெள்ளை இருந்துச்சு. இப்ப அந்த ஒரு நாள் மணிக்கெல்லாம் கேல் எல்லாம் ட்ராக் பஞ்சர் பாங்க. was that day I remember. நான் அன்னைக்கு மேட்ச் இருந்துச்சு போல இருக்கு. நிரோ கூடயும் பேசிக்கிட்டு இருந்தேன். நிரோ சொல்லிட்டு இருந்தாங்க லைக் வெள்ளமா இருக்கு, மழை வெள்ளமா இருக்குன்ட்டு. KL lawan Kaya FC, Philippines champions. Philippines champions. ஒண்ணு கோசமா நாங்களும் பேசிக்கிட்டு இருந்தோம்.
மறுநாள் இந்த நியூஸ் லைக் வெள்ளம் பத்தி இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். மறுநாள் இந்த நியூஸ். பட் கண்டிப்பா நீங்க அதை பார்த்தப்ப யூ வுட் ஹேவ் ஃபெல்ட் லைக் அந்த மூமெண்ட் ஆஃப் சைலண்ட் நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க அவங்க அந்த உழுவுற அந்த வீடியோவை பார்த்து. இன்னும் பண்ண ஏன்னா நான் அவங்க ஏன் கேட்டேன் நீங்க உழுந்திருக்கீங்களா அந்த மாதிரி லைக் டசன்ட் மீன் லைக் யூ வேன் இன்சைட் தி வார்ட். ஏன்னா நான் இந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஷாப் லாட்லயே லைக் தெரியும் தானே, இப்போ நம்ம கொஞ்சம் நாட்டியான கைங்கெல்லாம் இருக்காங்க. கவர்மெண்ட் நிறைய காசு சேர்த்து இரும்பு எல்லாத்தையும் செஞ்சு போடும், தூக்கி கொண்டு போயிட்டு பசிபுரில் போட்டுருவாங்க இந்த அல்லூர் கவரி இதெல்லாம். ஸோ நம்ம இடத்துல அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, they put that wood லா லைக் திஸ் இந்த மாதிரி wood போட்டு கவர் பண்ணி வச்சிருந்தாங்க. நம்ம போயிட்டு PS2லாம் விளாண்டுட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கோம். இது ஒரு வாட்டி இந்த மாதிரி நடந்தது. இது ஃபியூ டைம்ஸ் நடந்திருக்கு எங்க கேங்குள்ளே. ஆனால் நம்ம சொல்லிக்குவோம் அந்த அல்லூர் கிட்ட வந்தாக்கா அதில் கால் வைக்காதீங்க. அது இது நம்ம ஃப்ரெண்டு 2-3 பேர் உள்ளுக்கு போயிருக்காங்க மேன். ஏன்னா ஃபன்னியா இருக்கும்ல. ஏன்னா திரும்பி பார்ப்போம் திடீர்னு கமல்ஹாசன் இந்த படத்துல இருக்கிற மாதிரி பாதி உடம்பு ஒண்டி இருக்கும். அடி விழுவோம் மேன், அடி விழுவோம், முட்டிக்கிட்டுலாம் அடி விழுந்துரும். அது கன்ஃபார்மா எதிர்பார்க்காத டைம் விழுவும் போது அது வேற மாதிரி இல்ல. முதல் சபா சொன்ன தூங்கிட்டு இருக்கும் போது விழுக்கு போற மாதிரி அந்த மாதிரி தான் நடந்து வந்துகிட்டே இருப்போம். திடீர்னு விழுக்கு இருப்போம். ஆமா ஆமா, லெவலே வேற மாதிரி ஆயிரும். நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ரியலைஸ் பண்ணீங்கன்னா இப்போ மலேசியால வந்து ரொம்ப அளவுக்கு மீறி கிரைமு தெருவான கேஸ். இப்போ பாருங்க, நம்ம தத்தோ ஸ்ரீ சாமிவேலு வந்து மந்திரி கஜராய் இருக்கும் போது நம்ம ரோட்டில் வந்து வெள்ளம் ஏறுறது குறைவு நார்மல் ரோடில். இப்போல ரோடுலாம் பாருங்க தப்புன்னு வெள்ளம் ஏறுது, கிரைம் நடக்குது, பிள்ளைங்க காணா போறாங்க. அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்கு. கொலை, கிட்னாப்பு, suicide. most of the cases that we see இப்போ வந்து blue collar crimes lah, இந்த கொலை பண்றது. இடையில வந்து ஒரு புள்ளைய 3 days ago they found a kid's body. orang asli girl, right? Asli girl and everything. Okay bang, I tell you one statistic. Malaysia, it is the statistics of the world lah bang. Okay, Google கூட பண்ணி பார்க்கலாம். Malaysia has the highest rating, number 1 நிக்குது of human trafficking. Okay, ஏன்னா you have to understand again, human trafficking ஓட cartel இப்படி ஓடுதுன்னா பாங், of course Thailand lah is the main buyer. So sellers இருக்காங்க. Okay, so there is something called the golden triangle: Malaysia, Thailand and Cambodia. Okay abang, Cambodia. Okay, so these are the 3 closest thing. That's why I call it is golden triangle. Border lah bang, இது border. Okay so the easiest access is through Malaysia. Okay, easiest access to Malaysia. One, we ourselves are giving a good stock. சொந்த ஆளே கிட்னாப் பண்ணிட்டு அனுப்புறது. ரெண்டாவது வந்து ஆளுங்க வந்து டிரான்சிட், வேற இடத்துல கிட்னாப் பண்ணிட்டு நம்ம உள்ள டிரான்சிட் பண்ணிட்டு போறது. Okay, so now அந்த borderல bang is a very neat kilometer கணக்கு border. Alright, this is statistics. My lecturer is one of the journalists that went to the site. Okay, so அந்த கதையை சொல்றேன். கிலோமீட்டர் கணக்குல border and they have hundreds and hundreds of camps. Okay, basements. என்னோட lecturer போனது வந்து one of the camp ambush பண்ண camp. Okay, so ambush பண்ண campல வந்து போய் பார்க்குறாங்க. of course lah bangkai manusia semua banyak and all everything and பிள்ளைங்க majority 75% are kids below 12 years old. Mainly for organs திருடுறானுங்க. Yes. Okay, so mainly are for organs. 90% I can say for organs. 10% line lah. Prostitution, slavery and all that. Okay, but 90% is for organs, because organs is the demand for organs is very 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 high. Okay, and some more kids, because sebab dia subuh lagi, bukan macam adult. And if betul successfully you can extract all the functional organs from a human's body, kanna sete ella terima bang, 11 million ringgit worth. 11 million for one kid, for one body lah. One body lah, yeah. If betul-betul A to Z எல்லா organo boleh pakai and the price lah. Okay, the catch here is, in order for you to extract an organ that can be donated, you must be alive. Okay, they must extract when you are alive. Okay, and you must understand
hundreds and hundreds and hundreds of people are doing extraction at once. There is no anesthesia. Yeah, shit. You must imagine, they are not going to give you anesthesia or All costing whatsoever, what? morphine. இதெல்லாம் இல்ல. No procedure. ஏத்துதான். எடுத்து போட்டு அப்படியே ஜலான். So the video that I watched lah, this one was மாட்டிக்கிட்டாங்க ஒரு 3 பேரா 4 பேர் மாட்டிக்கிறாங்க. 2 Malaysians and 2 Real Siam. video. Real video bang. Okay, real video. So what my lecturer did was he was taking video of the camp. Okay, the first video, and you can see lah bang barsi adikiruvaanga all the dead body and kids. You can see from the reaction because he all open ready. Okay, this is like 5-year-old, 6-year-old kid, and you can see from the expression of the face, their eyes are not closed, everything that they suffered when they died. Shit. Okay, so when they asked the Fleur, kaddi வாங்கி இருக்கான் போல and everything, he is confessing what he did A to Z lah. So வாங்குவாங்க, they will see whether it's okay or not, whether got any sickness, the kid or adult also same lah, and everything on the spot they will bring to that. அந்த வரிசையா அடுக்கி வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன்ல, in the span of 5 minutes siap மீன் வெட்டுற மாதிரி வெட்டிடுவாங்க. 5 minutes கூட இல்லையா bang, suck they know what to do already. வெட்டி pop, because on the spot you have to put in the storage and the straight they will do some procedures lah. So Malaysia, that's how you see bang, media விட்டுருங்க, media news because whatever they want to show they show. Yeah. You all got WhatsApp, am I right? How many times you have seen personal messages someone forwarded, இங்க வந்து ஒரு என்னோட அண்ணா ஹிலாங், here anak hilang tolong, how many messages that not even coming out in mainstream media news or in social media news, but personally come to us, and these are forwarded messages. புரியுதா? How many actual cases you think happens a day? The one that gets of course a lot lah, I think. Daylight 12 o'clock 1 o'clock in the afternoon, CCTV la காட்டுறாங்க, the mother bringing a lot of shopping போயிருக்காங்க 99 என்னமோ ஒரு பசாராயா கிட்ட. Okay, the mother walking in front, behind is the daughter walking in front, broad daylight, in front of so many people. ஒருத்தன் அப்படியே வந்து அல்றான். Lucky one brother saw there and to go, hey, why you taking the girl and everything? Kecho ஆயிருச்சு. Because of Kecho became news. How many successful attempts you think he will have? ஒருத்தன் வந்து லேக்கா தூக்குறானா, அது உன்னோட ஃபர்ஸ்ட் டைமா இருக்காது. ஆமா, அது இந்த சங்கிலியா இருக்கிறவங்க மாதிரிலாம் லைன் பார்த்துட்டு 3வது ரவுண்ட் வந்து இழுத்துருவாங்க. Not first time they do. So they don't have, you can see in the CCTV itself, you don't have the panic, you don't have that one all, you know this player have done it many times. So how many kids you think that he would have sapu? You know, so crime in Malaysia, if you ask me what's happening, okay, it's happening, but it's more aware now. The crime ஒண்டி இல்லை சபா, லைக் ஜெனரலாக இப்போ பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் இப்போ க்ரைம்னு வச்சுக்கோமே, ஓகே, டாடா கேஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, பட் உயிர் சம்மந்தப்பட்டது வச்சுக்கோமே, உயிர் அண்ட் மென்டல்னு வச்சுக்கோமே, கேசஸ் ஆர் இன்க்ரீசிங். அண்ட் ஐ டோன்ட் நோ வெதர் தட் கந்தோ சபை மத்திய வந்துட்டு இப்போ எடுத்துட்டாங்களா, இருக்கு இருக்கா, பட் ஐ ஹர்ட் when they started to appeal that is why I heard some of the இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற உன்னோட லெக்சர் மாதிரி இருக்கிற ஆடுவங்களாம், some of them have came out in the news saying that actually the crime rate is going to increase because you're doing this. If you ask me personally, bang, it's good to have hang gantung sampai mati, because you imagine இப்ப தூக்கு இருக்குன்னு தெரிஞ்சு எத்தனை பேர் இன்னும் கிரைம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தூக்கு இல்லாட்டினா the fear of doing something it's lessened already, but at the same time a little bit of knowledge loud, தூக்க வந்து they never abolish. Okay, they never abolish. இதுக்கு முன்னாடி வந்து mandatory-ஆ இருந்துச்சு. Okay, only for 2 cases mandatory. 399B, which is jual dada besar-besaran, and 302, which is murder case. These 2 akta, if you get caught and if you mengaku salah, they caught you wrong, தூக்கு mandatory. That means there's no other way out of it. போய்தான் ஆகணும். Now they change the bill to, they give the power to the judge's hand. So now, even though you 399B or 302, you get caught, you go to the judge and everything, the judge can decide
whether to give you 302 to give you gantung sampai mati or Lifetime. hayat or seumur hidup. Either these three lah they can choose. Last time mandatory, no way out of it, you must. But now the judge can choose. So now depending on the severity of your kesalahan lah. Seri கொலை பண்ணிருக்க சரி, how severe is that? கொலையே எவ்வளவு severe, because அதுலயும் level இருக்கு பாருங்க. So they are seeing like that now lah. So ada muka sikit lah if the judge wants. This one Sabah, like no matter lah, this recently நான் ரொம்ப கடையா கேஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். I'm even seeing that okay, mental illness ஏறிக்கிட்டு இருக்கு, cases ஏறிக்கிட்டு இருக்கு, and what we see is where is it basic coming from அப்படின்னு நம்ம ரொம்ப கீழே போயிட்டு பார்த்தோம்னா இருக்கு அந்த முளையிலே வந்து கிள்ளல அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் முளைக்கும் போதே கிள்ளல, இப்படி பேசுறீங்க? முளையும் போதே கிள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, முளையும் போதே கிள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பயப்பட வேற இல்ல, நீங்களா பரவாயில்ல ரியாக்ட் பண்ணிட்டீங்க, அவன் உள்ளுக்கு பூந்துட்டான். So நம்ம என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இது comes to school or kids who didn't go to school is their neighborhood. இப்போ என்ன பேர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா, என்னை போட்டு வந்துட்டு லிஃப்ட்டில் பூலி பண்ணுவேன். லைக் நான் வந்துட்டு கையில் ஜாமானாக வச்சுருக்கேன்னு தெரிஞ்சு என்னை வந்து அடித்த ஒருத்தர் வந்துட்டு, இப்போ அவர் தான் எங்கள் இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாமே, இல்லீகல் பிஸ்னஸ் மாதிரின்ட்டுன்னு. ஸோ when I see like this kind of people that I have encountered when I'm young, who have bullied me or tried to take advantage of me or what, just because they didn't get proper punishment or proper correction வச்சுக்கோமே. இப்போ யூஸ்வலி ஜெயிலுக்கு போகிறது அது எல்லாமே திருந்தி வரணும். ஈவன் இப்போ ட்ரக் கேஸில் மாட்டினா உடனே வந்து ஜெயிலுக்கு போக மாட்டீங்க. லைக் செட்டுன்னு இது மாட்டினாக்கா எங்கே அனுப்புவாங்க சபா, லைக் பூசாட் பொமுலிஹானா சம்திங் லைக் தட், ரைட்? அந்த ரீஹாப் சென்டருக்கு அனுப்புவாங்க, ரைட்? பட் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் லைக் அஃப்கோர்ஸ் வி நோ நிறைய போர்டிங் ஸ்கூல் இருக்கு, like Montfort kind of things இருக்கு and all, but this kind of things I think it comes from the house, very the true. family itself first, because நான் வந்துட்டு சில சிச்சுவேஷன்லாம் இருந்திருக்கேன், அது அவங்களோட பையனோட தப்பா தான் இருக்கும். டிஃபெண்ட் பண்ணுவாங்களா? செம்ம டிஃபெண்ட் பண்ணுவாங்க அஃப்கோர்ஸ், பட் அட் த சேம் டைம் அது அந்த ஒரு ரீசன் இருக்கு அதில். அஃப்கோர்ஸ் வி நோ நம்ம இதில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரேசிஸும் இருக்காங்க, நான் ரேசிஸும் இருக்காங்க. ஸோ வென் யூ மீட் வித் ரேசிஸ் இட்ஸ் டபுள் த ப்ராப்ளம் ரெடிலா. உன் மேலே வந்துட்டு 100% நியாயம் இருந்தாலும் உனக்கு நியாயம் கிடைக்காது. Very true. ஸோ இட் கம்ஸ் டு பேசிக். நான் அவன்கிட்ட கேட்குறேன்னா, பிகாஸ் யூ கோயிங் டு ஸ்கூல்ஸ், யூ டாக்கிங். I mean my thesis வந்து thesis topic வந்து the reason of youth affiliating themselves into gangsterism and the prevention method. So இருங்க நான் வரேன், அதுக்கு நான் வரேன். So come back to that. that's why I always thought it's always been அந்த முன்னுக்கே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். பிகாஸ் என் ஸ்கூலில் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு டே இவன் வந்துட்டு சண்டைக்காரன்டா, இவன் கேங்ஸ்டர் மாதிரி பண்ணுவான் அப்படின்னு நினைக்கிறப்பலாம், இப்போ they are real gangsters, real life gangsters, because when they are 15, 16 they are already exposed to outside world, underground world, drugs and everything. So அது and schools also know, they know. அதுக்கு நான் பாயிண்ட்டுக்கு வரேனே, very true bang. It starts from the home, because no one is born. Of course people will argue ஏன்னா crime லே bang, if you see in theories they said you can be nurtured or nature crime. Okay, that means you can be born with crime or you can be nurtured be a criminal, or you are born criminal. That means they call biological defect. அது சின்ன வயசுலயே அப்படியே Your father is a mafia, your grandfather is a mafia gene. But people of course is arguable. கார்த்திக் சொன்ன மாதிரிலாம் என்ன கேட்டிங்கன்னா no kids, no babies are born criminal bang. Yes. Okay, so parenting very important. நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூல்ல விட்டுருங்க. when I say parenting எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஓ தப்பு செஞ்சா அடிக்கல, நானு புள்ள தப்பு செஞ்சா நான் அடிக்கல, அதான் பேரண்டிங் சரியா இல்லைங்கிறீங்களா? ஓ இல்லாட்டினா தெகோ பண்ணலையா, ஒழுங்கா தெகோ. that is not just a part of parenting. அது மட்டும்தான் இல்ல, ஒரு பகுதி தான். You have to play your part also. For example, புள்ள படிக்குதுன்னா நீ படின்னு சொல்லிட்டு நீ டிவியை பார்ப்ப. Kid also, yeah. That one is physical ajaran. Mental ajaran இருக்கு பா. உள்ள போய் படி, mental படி பார்க்கறோம். You understand what I mean, you know? How you handle certain cases, you know? Yeah. Okay, for example I can give my father used to wallop me. Like the nearest I can give lah.
பிகாஸ் when கிளாஸில் இருக்கும்போது எனக்கு எக்ஸாம்பிள் மண்டேல கிளிக் பண்ணுது இந்த விஷயம் தான். கேளுங்க, ஒரு நாளைக்கு 8 வயசு எனக்கு ஸ்டாண்டர்ட் 2 நான் தூங்கிட்டு இருக்கேன் கிளாஸில், வந்து எழுப்பி விட்றாங்க. யார்? எழுஞ்சி பார்க்குறேன் எங்கள் அப்பா. லைஃபாக கிளாஸ் முன்னுக்கு நடுவில் ஒரு அறையை விட்டு செகு கிட்ட பேசிட்டு பஜாபாடை கூட்டி போயிட்டு என்னை வீட்டுக்கு கூட்டி போனாங்க. எனக்கு என்ன கதை ஏத கதைன்னு ஒன்றுமே தெரியாது. நடிஞ்சாங்க என்ன தூங்கிட்டு இருக்கும்போது நான் தூங்கிட்டு இருந்தேன் போல, அதனால தான் அடிச்சாங்க போல. இன்னொரு மண்டையில் ஒரு திஸ் இஸ் ஆஃப்டர்நூன் மார்னிங் ஸ்கூலா 2 ஓகேயா. வீட்டில் ஸ்கூல்ல இருந்து நேராக சீன கடையை கூட்டி போனாங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ சாப்பிட்டு இருக்கும்போது நினச்சேன் ஓகே கவுத்தியம் ஆயிடுச்சு, செட்டில் ஆயிடுச்சு பிரச்சனை அப்படின்னு. வீட்டுக்கு போய் சேர்றேன், நீ குளிச்சுட்டு வாடான்னாங்க. குளிச்சுட்டு வந்தேன். எங்கள் அப்பாவோட ஸ்டைல் எப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் எடுக்க போகிறாங்கன்னா என்னைய அவங்க வந்து சோஃபாவில் உட்காருவாங்க, என்னை கீழே தரையில் உட்கார வைப்பாங்க. ஸோ அதான் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி சினேரியோ வந்துச்சுனாலே தெரிஞ்சிடும் எனக்கு இருக்குடா எனக்கு அப்படின்னு. ஓகேயா. செக்கு கிட்ட நான் ஸ்லேக்கா கூராங்காஜாவை பேசிட்டேன்னா அந்த உரிச்சாங்க பாங். அந்த அடிச்சு 3 நாள் நான் ஸ்கூலுக்கு போல. எங்கள் அப்பா உரிச்சுது என்னைய. ஓகேயா. இந்த சினாரியோ ஒன்று. இன்னொரு சினாரியோ சொல்கிறேன். பஸ்ஸு ஸ்கோலாவில் நான் பஸ்ஸில் தான் போயிட்டு வருவேன். பஸ் ஸ்கோலாவில் வந்து சண்டை வந்துருச்சுப்பாங்க எனக்கும் என் ஒருத்தனுக்கும். அடியானவனை அடிச்சுட்டு நான் வீட்டுக்கு இறங்கிட்டேன். ஓகேயா. சரி நாளைக்கு தான் ஸ்கூலில் பார்த்துக்கலான்னா கதைன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வரேன்பா. என் வீட்டு முன்னுக்கு ஒரு அண்டி இருக்காங்க மோட்டரில். பார்த்தா அடிச்சனே அவனோட அம்மா 2 பேரும் வந்துட்டாங்க வீட்டு முன்னுக்குமா. எனக்கு இப்படி இருக்கும், வீட்டுல அப்பா இருக்காங்க. மாட்டினண்டா எங்க அப்பா வந்து உள்ளுக்கு என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் பட்டுன்னு வெளியே போயிட்டு கவுத்தியம் பண்ணுவேன். என்ன பாங்க வயசு அப்ப என்ன ஃபார்ம் இருக்கும். கவுத்தியம் பண்ண பேசிட்டேன். இல்லன்ட்டி இன்னும் இப்படி அடிச்சு துருவாயிட்டான். மூஞ்சி கிஞ்சிலாம் வீங்கி கீங்கிலாம். இன்னும் என் பையனை போட்டு இப்படி அடிச்சிருக்க இப்படி. அப்போ நான் ஃபைட்டு கொடுக்குறேன். ஐ மீன் ஐ எம் கிவிங் மை அலசான்லாம். நான் வந்து இல்லை உங்கள் பையன் தான் அப்படி செஞ்சாங்க அதனால தான் அடிச்சான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அண்டி என்னை பார்த்துக்கிட்டு இருக்கு. அண்டி வாங்க உங்களை தான் பார்க்குறேன்னு தேடி வந்தேன். எங்கள் அப்பா ஓகேயா என்ன கதை நீ உள்ளே போனாங்க. உள்ளே போயிட்டு கதவை திறந்து அண்டிலாம் உள்ளுக்கு வந்து அவங்கெல்லாம் பேசி முடிச்சு அனுப்பி விட்டாங்க. எங்கள் அப்பா அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் திரும்பி அதே போடு வாடாடே வெளியே திருப்பி கீழே. ஸோ என் மைண்ட்ல என்னது வாங்கணும்டா இன்னைக்கு. ஆனா அந்த நாள் எங்க அப்பா என்ன அடிக்கல. எங்க அப்பா என்னை கூப்பிட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. இந்த கதையை சொன்னேன். இந்த மாதிரி ஹீ இஸ் த ஒன் டிஸ்டர்பிங் மீ அண்ட் எவ்ரிதிங். எனக்கு தாங்க முடியல, நான் திரும்பி அடிச்சிட்டேன், அவன் திரும்பி அடிக்க, நானும் திரும்பி அடிக்க, அது பெரிய சண்டையாவே ஆயிடுச்சு. சின்ன பையனுக்கு சண்டை பாங். My father told me one thing that day. You see, okay, if anything like this happen, know what you're doing. Okay? அவனை அடிச்சானா நீ அடிச்ச ஓகேயா. நீ அடிச்சனால even though the fault is not on you, இப்ப பாரு நான் மன்னிப்பு கேட்க வேண்டியதா இருக்கு அவங்க அம்மா கிட்ட. நீ கொஞ்சம் மூளைய பயிச்சுட்டு கரெக்டா செஞ்சிருந்தேன்னா அவன் உன்னை அடிச்சிருந்தானா இப்ப நான் உன்னை பேக்கப் பண்ணி பேசியிருப்பேன். You understand what I mean or not? So my father's advice bang, no matter what situation you are in, first of all know things. இப்ப சொந்த நீங்க டாடா செய்ய போறீங்க, நீங்க ஜனாயா செய்ய போறீங்கன்னு வெச்சுக்கோமே. Okay, get to know the law or whatsoever, and then get to know the things what you want to venge into, and always keep calm bang. Okay, so this is parenting. This, of course my father is not a great parent bang. Alright, but this is one of the thing when I did the psychology class, okay இதுதான் சொல்றாங்க example. So parenting is not only you taggo your kid when he does wrong, not only that, if you can taggo your kid when he does wrong, you must be also be able to congratulate the kid when he does anything right. Comes to anything to do with development and because teaching, Indian parents communication they have ego problem with their kids. Okay. Yeah. If your kid do good, they won't go and congratulate. எனக்கு பெருமையா இருக்கு அவங்க உள்ளுக்கே வச்சுக்குவாங்க அந்த விஷயம். Because they always show the strictness outside. That is also wrong parenting. Okay, so parenting is very important. One, okay, from where the gangs. Secondly, preventive methods. இப்போ மலேசியால இருக்கிற preventive methods. இப்போ நீங்க சொன்னீங்க தெரியுமா இந்த ஸ்கோலா புடா ஜஹாட். First of all, ஸ்கூலா போலா ஜஹாட் பேரை மாத்தணும். ஸ்கோலா புடா நக்கால்னு. Because they are not jahat, because you have to understand naughty. Once you put these kids this is growing brains into scholar budak jahat னு வெச்சுக்குமே உங்களை அனுப்புறாங்க அந்த வயசுல.
நீங்களே நினைச்சுக்க நான் ஜஹாத்ல அந்த ஸ்டீரியோ டைப் லேபிள் வந்துரும் தெரியுமா உங்களுக்கே. So you think when you spend 5 years there, when you were 18 years old, you think that's the only thing you know how to do. Yeah. So you have the labeling on yourself. நான் ஜஹாத் தானே, நான் இதில் தான் கரெக்டாக இருக்கேன், ஸோ இதுலேயே போவோம்னு சொல்லிட்டு அந்த மென்டாலிட்டி. ஸோ ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் இஸ் நாட் அப் டு பா. மலேசியாவில் அவ்வளோ கிரைம் நடக்குது, அவ்வளோ ஸ்கோர் ஜஹாட், அவ்வளோ கூட ஜஹாட்ங்கிறீங்களே, இந்த பூவா ஜஹாட்டுக்கு எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க ஒரு கதைக்கு? நீங்கள் ரியாக்ட் பண்ண கிடையாது. You are just isolating them from the normal public. அவ்வளவுதான். ஸ்பெஷல் ஸ்கூல் கூட தேவையில்ல சபா. லைக் பிரிட்டிஷ் நம்ம படிச்ச எல்லா ஸ்கூல்லையுமே மார்க்ஸ் பார்த்து பிரிப்பாங்க. கண்டிப்பா. அப்ப மார்க்ஸ் குறவா இருக்கிறவன் கடைசி கிளாஸ்ல இருப்பான். Yes, very பட் we all know, இப்ப let's say I'm somebody who don't know about business much, but I'm interested in, but suddenly I'm hanging out with Sabah, GMG, Jay and Karthik who are very good in business. Down the line 1 year, 1.5 year, I will know something about business because I'm hanging out with you guys. If I will you know mix that with எனக்கு அந்த 10 knowledge இருக்கும். millionaires, you will become the 11th. So அவங்க இப்படி பண்றதுனால வராது. And physical இது ஒரு பக்கெட் போயிட்டு இருக்கிறப்ப நீங்க பேரண்டிங் சொல்லியிருந்தீங்களே, ரீசனாலே அந்த எக்ஸாம்பிள் நம்ம கண் வெளியே நம்ம எல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். பேரண்டிங் யார் சொல்கிறேன்னா, 100 வழியா 100 வழி கட்டி வெளியாகும் போது அவங்க அப்பா வந்து பெருமையா சிக்கோன்றாங்க, ஹேண்ட்பேக்லாம் தூக்கி காமிக்கிறேன். அது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் அவங்க அப்பா வந்து எப்படி வளர்த்துருக்காங்க, அந்த பிள்ளை எப்படியா இருக்கு. நீ என்ன வேணாலும் பண்ணு, அப்பா இருக்கேன். You have to see from there itself, she is like that because of the parenting. அது அப்பா, நீங்க உண்மையை சொல்லுங்க, நீங்க அதை பார்த்தப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? அந்த ஃபேஸ், அந்த கொண்டை, அந்த மூஞ்சி, லைக் ஐ லிட்டரலி ஃபீல் லைக் she deserves something bigger lah. எனக்கு அதான் ஃபீல் பண்ணுச்சு. நீ ஆக்சுவலி உன்னை என்ன பெருசா செஞ்சிருக்கணும் அப்படின்டா. பட் we don't know them personally, it's just case. நம்ம நியூஸ்ல பார்த்ததை பத்தி தான் நம்ம பேசுறோம். இது வந்து ஈஸியா யூ கேனாட் ஈவன் பிளேம் த லா தெரியுமா? ஏன்னா லா படி தான் அது கேட்குற மாதிரி இருந்தா கொடுத்துருக்காங்க. சும்மா பூபா இது 1997 லா. ஆமா, இப்போ மாத்துறாங்க போல பில்லு தான் போட்டிருக்காங்க. நம்மளோட கோபிந்த் சிங் they come out with a bill because how if you want to change a law, how it works is பார்லிமெண்ட்டுக்கு தான் கொண்டு போகணும். பார்லிமெண்ட் வந்து பில் திறக்கணும். you must open a bill lah saying that okay I want to change this law, alright. so அதுல வந்து இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு okay and then they will decide whether to go ahead or not. alright. so if you decide to go ahead, the bill will go to Agong. Agong will have the power to either jalankan or if the Agong don't like, he cannot cancel. He only can tanggung for 14 days. இன்னும் கொஞ்சம் இது பண்ணுங்க. அந்த 14 daysல ஒண்ணா ஆகலைனா bill jalana because parliament all agree already, right? So that's how they change the law. so now bill போட்டாங்க, போய் பேசணும் பார்லிமெண்ட்ல. but if you ask me, it doesn't need argument lah, bloody hell, come on, just update the law. 1997 law பாய்ச்சின்னு என்ன பண்ண போறீங்க? இப்ப டெக்னாலஜி எங்க போயிடுச்சு? டெக்னாலஜியா? last time they don't have this level of cyber crime. now is different. தெரியுமாபா? புது ஜெனரேஷன்லாம் வளர்ந்து முடிச்சு எல்லாம் எத்தனை கொலை ஜெனரேஷன் பண்ணும்போது DNA நீங்க போடலையா? yeah because it's necessary. அதே மாதிரி தான் இப்ப சைபர் கிரைம்க்கு ஏதாச்சும் ஒன்று கொண்டு வாங்க. you understand what I mean? Yes. so Malaysia have Akta Jenayah Komputer 1997. so அதுல தான் அவங்க வந்து they are அதிலேருந்து வச்சு டெவலப் பண்ணுவாங்களா, சேஞ்சஸ் பண்ணுவாங்க. so now they are relying on that Akta தான். so judge வந்து இவ செஞ்ச குத்தத்துக்கு they cannot give more. ஏன்னா அக்தால இல்ல, அதுக்கு மேல கூடியான தண்டனை என்கிட்ட இருக்கிறதே இதுதான்டா நான் கொடுக்க முடியும், அதான் கதை. so you see if answering your இந்த question, மாதிரி ஆளுங்களுக்குலாம் அன்னியன் மாதிரி ஒரு இந்தியன் தாத்தா மாதிரி இந்தியன் தாத்தா ராயா வருவாரு. it's difficult to justify தெரியுமா பா? very difficult to justify. ஆனா கேட்டீங்கன்னா people must think twice before they do something. then only the government is doing something right. now no one is thinking twice. நீ யாரு சொல்றதுக்கு நான் யான்னு கேட்கறது? நான் செய்ய போறேன்னா நான் செய்யறேன், கொலையா இருந்தாலும் சரி. பின்னாடி என்ன நடக்குது பாத்துக்கலாம். they're not thinking twice. இப்போ அன்னியன் தாத்தா மாதிரி இருந்தாங்கன்னா ஐயோ செஞ்சா எனக்கு ஆப்பு வருமேன்னு யோசிப்பாங்க பாருங்க. you understand or not? so அந்த மாதிரி but also subjective lah. நம்ம வந்துட்டு நம்மளாம் ஆல்மோஸ்ட் சேம் ஜெனரேஷன்.
நம்ம 4 பேருமே இல்லப்பா நான் வந்து நம்மளாம் சேம் தான் நம்மளாம் சேம் தான் நம்மளாம் சேம் தான் 90s தான். அவங்க 80s 30s டேய் அவன் 2000 கிட்ட கிட்ட. உங்களோட காலத்துலலாம் எப்படி உங்க ஸ்கூல் நீ ஸ்கூலுக்கு போனியா? இல்ல படிச்சியா? காலேஜ் தான் நீ போல. காலத்துக்கு ஒரு யூனிவர்சிட்டிக்கு தான் போல. வயசு இப்ப என்ன வயசு? 22. ஓகே, சந்தையில அவங்க கிட்ட தான் கேட்கணும். உங்களோட ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க பிளஸ் மைனஸ் how do you think they are in ethic wise? Ethically, how do you think you all are now? You understand what I mean? கேள்வி புரியுதா? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணினா. Okay. உள்ள போயிட்டாங்க கார்த்திக். Because now it's the social media world. Yes. Okay, நான் என்ன பார்க்கறேன்னு நான் சொல்றேன். அது you can correct me if I'm wrong. Can. Okay, because நான் வந்து 90sல பிறந்தேன். அவ்வளவு பெரிய வித்தியாசம் 10 வருஷம் தான் வித்தியாசம். But I feel the kids in today's generation, kidsனா வந்து சின்ன பையனுங்களா இல்ல, is the youths also la, the 20s and all they have an ideology in their head. Correct me if I'm wrong. Sure. That of course இந்த காலம் வந்து is zaman social media. Okay, so I think they have the ideology in their head that this is their world terima apa. Okay, so I feel the ethical aspect of a person is deteriorating. Okay, and it's all based on social media nowadays. I'm talking about courtesy, normal respect. I mean, you know, respect இருக்குதா, but it doesn't need to be உனக்கு followers இருந்தா தான் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். As a person நான் சொல்றேன் தெரியுமா. So in today's generation இந்த மாதிரி ethical issues வந்து do you think is impacting the youths today, or அது வந்து ஒரு minority தான்? Majority காரங்க actually they're still humanly wise அந்த மாதிரி மைனாரிட்டி தானே எனக்கு தெரிஞ்சு. ஓகே பிகாஸ் இப்போ இந்த சைபர் புல்லிலாம் இருக்குல்ல, எப்படி சொல்லுவேன்னா பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் தான், ஆனால் அது இம்பேக்ட் தான் பெருசாக இருக்கு. புரியுது என்ன சொல்றேன்னு? இப்போ ஒரு சிலர் பண்ணுவாங்க, ஒரு சிலர் அவங்க கூட சேர்ந்து கை தட்டுவாங்க, ஜால்ரா போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பண்றது ஒரு குறைவான ஆள் தான். Whatever they are doing is very impactful. அந்த பண்ற விஷயம் ரொம்ப இம்பாக்டா பண்றாங்க. நீங்க சரி சாப்பிட சொல்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ திங்க் எம்சிஓ டைம் நினைக்கிறேன், ஒரு ஆள் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தார். ஓகே, லைஃப்லாம் செஞ்சுட்டு. ஓகே, ஸோ அவர் பேசினது தப்பு தான் சில விஷயங்கள். அவர் எல்லாருமே ட்ரோல் பண்ணாங்க, மீம்ஸ் செஞ்சாங்க. பேர் சொல்ல வேணாம். இப்போ அவரோட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களே, அவங்களாம் இல்லை இவர் கொஞ்சம் மென்டலி ப்ராப்ளமாக இருக்காரு, அந்த மாதிரி தான் இது ஃபாலோ பண்ணிட்டு அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவே நம்ம 3வது ஆளாக பார்த்தா அவர் நம்மளை பற்றி கேவலமாக பேசுறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதனால அதில் கடுப்பாகி தான் சில பேர் அவரை தாக்கி பேசினாங்க. ஆனால் எனக்கு என்ன கேள்வினா, ஓகே நீங்கள் தாக்கி பேசுறீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? சிம்பிள் திங் தான், நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அதுலேருந்து? இது இந்த ட்ராஷிங் இன் இன்டர்நெட் ரைட், அது எங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சிச்சு. ஓகே, நம்ம எங்க ஜெனரேஷன் தான், நாங்கள் தான் லைக் வி saw the development. இப்போ ஃபேஸ்புக்லாம் நாங்களாம் யூத்தாக இருக்கிறோம், இன்டர்நெட்லேயும் இருக்கும். ஸோ எங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் செம்ம. பட் அவர் ஜெனரேஷன் we can confront very well. That's what we felt. எங்களை போயிட்டு இப்போ ஒரு ரொம்ப சீரியஸாக போயிருக்கிற ஒரு காமெடிக்கு சொல்கிறோம்ல, இப்போ பாரில் போயிட்டு விட்டுட்டு ஒரு பிள்ளை கிட்ட நீ போய் பேசணும், இது பண்ணோம்னா மேபி யோர் ஜெனரேஷன் will think twice. Our generation we won't think twice. ஏன்னா நாங்கள் பழகிட்டோம் பாரில் போயிட்டு லைக் at time for girls. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம்ல, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். டிஎம்ல முடியும் தானே? ஆமாம். ஸோ இப்போ like for some people they might feel very insecure in real life to confront in real life. போய் பார்த்து பேசுவோம், சரி இவர் நம்ம கிட்ட இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டாரு, பரவாயில்ல நம்ம போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்குவோம், அப்படி பண்ணாம most of them become insecure. அதை மறைக்கிறதுக்காக they will become keyboard warriors. But becoming keyboard warriors and நீ இதை பேச போற அதை பேச போற right. பட் இப்போ எனக்கு சபா தெரியும், நேராக பார்க்குறேன், எனக்கு பர்சனலாக தெரியும். ஸோ ஐ நோ வாட் கேன் ஐ டாக் டு ஹிம் அண்ட் வாட் கேன் ஐ cannot talk to him.
பட் ஆன்லைன்ல இருக்கிறப்ப நீ முத்தாளுக்கிட்டே இருந்து விசாரிச்சிருப்ப அந்த ஆளை பத்தி, இல்ல அவன் பேசுறத கேட்டிருப்ப, பின்னாடி என்ன இருக்கு, தெரியாது. அண்ட் யூ டோன்ட் நோ வாட் இஸ் த ரியல் பர்சன் இன்சைட் தெம். எஸ். அவங்க என்ன மோட்டிவ்ல பண்றாங்க. மேபி நீ போய் பேசி பார்த்தாக்க ஆக்சுவலி அவன் நல்ல மோட்டிவ்ல பண்றான், ஜஸ்ட் அவன் எடுத்த ஸ்டெப் தப்பா இருந்திருக்கலாம், சம்திங் லைக் தட். பட் அந்த பேஷிங் இருக்குல்ல, லைக் நீ சொல்ற மாதிரி கண்டினியூஸ் பேஷிங், அது தள்ளலாம் எப்படி தேங்க. இவன் பாட்டில் ஒரு தப்பான காமெண்ட் வந்ததுக்கே நான் இவன் என்ன எப்படி போட்டிருக்காங்க, you know, like that somebody want to put you down ன்ற மாதிரி comments. ஏன் வந்து கேட்டேன்னா, பிகாஸ் இப்போ ஸ்கூலில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்போ உள்ள ஸ்கூலில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்போ உள்ள யூனிவர்சிட்டி லெவலில் என்ன நடந்துகிட்டு இருக்கு பார்த்தாக்க, நம்ம டைமில் வந்துட்டு இந்த வயலன்ஸ் இதெல்லாம் ரொம்ப இருக்கும். மேக்ஸிமம் போனால் சண்டை வந்துடும், அடிச்சிருவாங்க, இது பண்றோம். பட் நவ் இட்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட். அது வேற என்னமோ நடக்குது பின்னாடி, என்னமோ நடக்குது. அண்ட் at the end comes to like bully or cyber bully or bully or cyber bully or road bully. நம்ம வந்து பிசிக்கலா வந்து நம்ம வந்து முந்தி ஆக்டிவிட்டி பண்ணும்போது பிசிக்கல் bully இருந்துச்சு. Yeah. Now they are all meeting in their online digital world. I come to school, ஆமா. I study, I go back home, we meet in the online world. One of the ஒரு bully வந்து நான் TikTok லைவ்ல பார்த்தேன். இந்த கேரக்டர் பேசுற கேரக்டர் வந்து அவங்க மூஞ்சிலாம் காமிக்கல. You went inside the life. நீங்க அந்த லைஃப்ல போயிருந்தீங்களா? ஓகே. இதா வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ண வரோம்ல, நம்ம தட்டி பார்த்தனா லைஃப்ல பாக்குறோம்னு இருக்கும். நார்மலா வந்து பாத்துக்கிட்டு இருக்கலாம்ல, நம்ம தட்டி நம்ம கோ அது போய் உள்ளுக்கு போகாம, உள்ளுக்கு போகாம. ஸோ அந்த ரெண்டு பையனுங்க வந்து மூஞ்சி காமிக்கல பேசுறானுங்க. இங்க வந்து வீடியோ ஓடுது, ஒரு பொம்பளை பிள்ளை, அவங்க அம்மா, ஒரு பையன். அந்த பையன் வந்து ஏதோ செஞ்சுட்டான் போல, இவனுங்களை ரொம்ப செஞ்சுட்டானா என்ன, அதுக்கு முன்னுக்கு என்ன நடந்து தெரியல. இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசுறவங்க அந்த பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இப்போ தம்பி அறையிற, லைக் அவங்க அம்மா சோகமா அப்படி உட்காந்துருக்காங்க, லைக் அறையிற வேகமா அந்த மாதிரி பேசுறானுங்க. லைக் வந்து அதுவும் அறையுது, அதுவும் பையன் முதுவாரு, என்ன நீ அறையிற, அறையிற வேகமா அற மண்ணா பேசினா தெரியுமா, அப்படி இப்படிலாம் பேசுறான். நான் அவனே வாட் என்னடா நீ நடந்துக்குது, டி என்னடா இவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, அதுவும் லைஃப்ல லைக் நம்மளுக்கு எங்கெல்லாம் போகுதா இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு லைக் என்னடா நடக்குதுங்க. ஆக்சுவலி நம்ம தட்டி பார்த்துட்டோம்னா லாட் ஆஃப் சஜஷன் அதே மாதிரி வரும் தெரியுமா. ஆமா, அது ஒரு தலைவலி. அதுக்கே சொல்றீங்களே, நீங்க ஸ்டாப் பண்ணி எத்தனை செகண்ட் பாக்குறீங்க தெரியுமா, அதே பிடிச்சிருமா, அதான் பிரச்சனை, அதே பிடிச்சிருக்கும். ஈஸியா இப்ப டிஜிட்டல் வேர்ல்ட்ல மீட் பண்றாங்களே, சோ சைபர் புலி வருது. யூ அண்டர்ஸ்டாண்ட் who is alpha, who is lower, அந்த மாதிரி ஒரு கோட் தான் பாங். you know, so now is his followers. பிசிக்கல் ஐ ஃபெல்ட் மோர் ஈஸி டு ஹேண்டில். ஏன்னா மேக்ஸிமம் போனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம், அடிபட்டுருச்சா ஹாஸ்பிட்டல் போயிடலாம். பட் ஹியர் ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ள நடக்குமே. இப்போ லட்சம் இந்த ரூம்ல நம்ம சண்டை போட்டுக்கிட்டோம், ஆர்கியூ பண்ணிக்கிட்டோம்னா இட்ஸ் பிட்வீன் திஸ் 4 walls, பட் there is no wall over there. ஆமா, நீ how many times I've seen லைஃப்ல பூருவாங்க, நீ யாருலா, நீ அப்படிலா, நீ அப்படிலா, 15 நிமிஷம் வந்து தேடி வந்துருவாங்க அவனை. அப்புறம் few days கழிச்சு ஒரு வீடியோ ஏன் தேவையில்லாத விஷயம், ஏன் தேவையில்லாத வேலை. You know something, you think that you have something to say about it, you talk. Okay. But they do not know that boundaries today already. Everywhere. There is no proper empathy already. நான் என்ன சொன்னா உனக்கு எப்படி ஃபீல் ஆகும், இதுக்கப்புறம் என்ன ரியாக்ட், அதனால தான் அவங்க தூக்கு வரைக்கும் சாவர வரைக்கும் போனாங்க சைபர் புலி. இன்னொன்று இப்போ இடையில் நடந்தது வந்துட்டு என்னன்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து பிஏ வந்து பூலி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் கமெண்டில். ஓகே, ஏ வந்து பிஏ பூலி பண்ணிட்டான் கமெண்டில் எல்லாம் போஸ்ட் போட்டு இது பண்ணிட்டான். சி வந்து என்ன பண்ணுறான், ஏ வந்துட்டு என்னால் எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு ஏ பூலி பண்ணுறான். உனக்கும் ஏக்கும் என்னால் வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி நடந்தது தான். இப்போ இடையில ஒரு கொஞ்சம் ஃபேமஸான ஒரு யூடியூபர், நாட் நேஷனில் இல்லை, அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட கண்டென்ட் வந்து நார்மலாகவே இப்படி தான் இருக்கும், தாக்கி பேசுறது அந்த மாதிரி. ஓகேயா? ஸோ பதிலுக்கு தாக்கப்பட்டவர்கள் வந்து பதிலடிலாம் சொல்லும் போது இவர் அதனால ஏற்றுக்க முடியல, லைஃப்ல போய் தூக்க மாட்ட போயிட்டான். லைஃப்ல தூக்க மாட்டுறாங்க, தட்டி இருப்பாங்க. நான் வந்து இந்த டாக்ஸ்க்கெலாம் போகிறேன்ல, இந்த ஸ்காலர், இந்த என்ஜிஓஸ்க்குனா ஐ யூஸ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ்லாம். ஓகே, கடைசியில் என் கடைசி செஷன் வந்து Q&A, ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா கேளுங்க அப்படின்னு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் டீச்சர்ஸ் வில் ஆஸ்க் கொஸ்டின்ஸ், அண்ட் ட்ரெயினர்ஸ், teachers and all. And the most highest number of question, that same question, but everywhere I go I get is, you know what or not wrong, idella vidunga, this is all for kids imbaanga. But how you take you handle the negative comments,
ஏன்னா என்னோட அந்த டிக்டாக்லாம் ஆமா. பார்த்திருப்பீங்கன்னா I don't know how to answer them bang ஒரு கதைக்கு. I think it comes from a person. You understand? Bully ஏன் bully பண்றாங்க? Because they want you to rasa. They want you to rasa. ஆமா. But if you know how to handle it right, if you know how to avoid it from your head, and if you know நம்ம இப்போ ஒரு ஓகே ஒரு சம்வானா இருக்கணும்னு வச்சுக்கோங்க, ஈவன் செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட்க்கு whatever லைக் ஒரு மாதிரியா இருக்குமா இந்த சோஷியல் மீடியா வேர்ல்டுக்கு போறோம்னா நம்ம மூக்குக்கு நெத்த பால் வாங்க. Bang, if you cannot accept this, then don't do it. ஸோ அதாவது இப்போ வந்து அந்த இவங்க நம்ம ஈஷா வந்து ஈஷா அவங்க பேர் இறந்து போனாங்களே. ஸோ ஆக்சுவலி அவங்கள பற்றி வந்து ஒரு இந்தியன் யூடியூபர் வந்து ஒரு வீடியோ செஞ்சு போட்டிருந்தாங்க லைக் அவங்களோட from India, இந்தியா. நீங்க அனுப்பி விட்டுருந்தீங்க. ஸோ இப்போ பட்டு வேறு வந்து பட்டு பார்க்கல, பட் அவங்க பேசின விஷயம்லாம் அவங்க செஞ்ச விஷயம்லாம் மேமாங் வந்து ஒரு நல்ல விஷயம்தான். இந்த ஃபேஷியல் ப்ராடக்ட் அண்ட் தென் இந்த ரேசிசம் இஷ்யூ அண்ட் தென் அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க அதெல்லாம் வந்து பார்க்கும்போது லைக் பட் என்ன ஏற்றுக்க முடியலன்னா இந்த ஒரு விஷயம்காக அவங்களால வந்து tahan. இது காமெண்ட் வரும்ல இது உலகத்துல லைக் என்ன வேணா வரும் லைக் வந்து அவங்க யாரு நம்ம காமெண்ட் பண்றாங்க நம்ம சொந்தக்காரன் இல்ல, ஆமா. அவன் கூட்டாளி இல்ல, அவன் என்ன வேணா பேசலாம். அவங்க வந்து எப்படி நம்ம ஒரு பாசிட்டிவ் காமெண்ட் வந்து பார்த்துட்டு சந்தோஷப்படுறோமோ. இப்ப comment இந்த விஷயத்தை பாருங்க பாங். Let's say there is no comment box. Okay. You put one video. 1000 பேர் பாக்குறீங்க. Yep. அதுல 10 பேர் தான் பிடிச்சிருக்கு, மத்த பேத்துக்கு பிடிக்கல. Hmm. They will still have the same thought in their heart when they see you next. Yeah. Right? Okay? But why you don't feel like offended or whatsoever? Because you do not know. It's not your offend is not switched on. கண்ணுக்கு தெரியல அந்த விஷயம். கண்ணுக்கு தெரியல, காதுக்கு விளங்கல. But why when they write something you switch take on, it. you get offended. And also the way you read it, you know, the way you read it. The way you read it also. You have to understand whatever you do yin yang. அது நீங்க Even though people say actually good lah, but அவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு தெரியாது. You understand what I mean or not? So you always have to have the mentality. So acceptance lah. இது ஒரு சம விஷயம். How you read it. Yeah. Yes. அந்த கமெண்ட் வந்து ரொம்ப ஹாஷா இல்லாம ஆனா நெகட்டிவ் கமெண்ட் இருக்கலாம். நெகட்டிவ் கமெண்ட் ஒரு கண்டென்ட்டை பத்தி நெகட்டிவ் கமெண்ட் குறைய சொல்றாங்க, ஹாஷா இருந்திருக்க மாட்டாங்க அவங்க சொல்றாங்க. ஆனா படிக்கிறவங்க வந்துட்டு ஹாஷா அந்த டோனை வந்து ஹாஷா For example, இப்படி பேசலாம். அவன் எழுதிருக்காங்க I think next time you should be better, okay? அது Then I read next time you should be better, okay? அதேதான். You understand or not? இவனா தேவ பண்றான் நீ. பண்றான். Actually he meant it was next time I think you can do better, okay? You understand or not? And the tone. But when we read because when we write K, for us when we write K instead of okay it's rude. But for them it's a normal thing. இருக்கலாம். அவங்க அம்மா கிட்டே okay K அந்த மாதிரி தான் பேசுவாங்க. You understand what I mean or not? அந்த மாதிரி விஷயம். Certain words, certain choice of words offend other people. Like hitam, Yeah. keling ரொம்ப சென்சிட்டிவ் lah. Certain things lah. So பெருக்கு type C, type I. டைப் கே. So that kind of things. இது சொல்லி ஆகணும். இந்த டிக்டாக்ல தான் இந்த டைப் வந்தனாலதா ஓகே ஒன்று ஷாக் ஆகும். என்ன தெரியுமா பானேன், இது ஒரு சைனா பேட்மிண்டன் பிளேயரு. அந்த வீடியோவில் வந்து அவன் சைனா பேட்மிண்டன் பிளேயர் லேண்ட் இருக்கும்போது அவனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவன் விழுந்துடுறான். அந்த வீடியோ அவ்வளோதான் இருக்குல்ல. சரி காமெண்ட் போய் நான் வந்து என்ன அது காமெண்ட் பண்ணேன், சபாய் பண்ணிட்டான். நான் சில பேர் போட்டிருப்பாங்களே என்னதான் அனுப்பிச்சு இருக்கு காமெண்ட் என்ன தெரியுமா போட்டிருக்கு, nasib baiklah type C dah kurang. Like what the actually I'm China guy from China bro. இந்த மாதிரி racism like என்னடா இது இப்படி எல்லாம் பேசுறீங்களாடா. மதர் தெரேசாவுக்கு இன்ஸ்டாகிராம் இருந்திருந்தா அவங்களுக்கும் ஹேட்டர்ஸ் இருந்திருக்கும். யா மகாத்மா காந்திக்கு இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா இருந்திருந்தா அவங்களுக்கும் ஒரு ஹேட்டர்ஸ் இருக்கும். கோட்ஸே திறந்துருப்பாங்க. anti fan group கண்டிப்பா இருக்கும். Like for example all the famous people now அப்ப நல்ல வேலை இல்ல நல்ல இல்லாட்டினா மதர் தெரேசாவை தூக்க மாட்டி செத்துருப்பாங்க போல அந்த நேரத்துல. You understand or not? So you have social media account, you will get negative feedback. It's not because you do is negative, people just want to put you down sometimes. It's just that the ego in them, you know, the envy in them. அந்த அவங்களால செய்ய முடியலையே ஒரு விஷயம், that kind of thing. நம்ம இன்னைக்கு எதிர்பார்க்கறது வந்து என்னன்னாக்கா we hope that
people வந்துட்டு நீங்கள் என்ன வந்து ஞாபகம் வச்சுக்கன்னா, first of all you're not alone. For sure you have somebody that you can talk and confront. என்ன ஒரு மன உளைச்சலாக இருந்தாலும், என்ன ஒரு மேபி ஒரு 10 பேர் வந்து உங்களை தாக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, எங்களை ஏமாத்திட்டு அவனுங்க வேலை செய்கிறவங்க ரொம்ப டவுனாக இருக்கா, டாக் டு சம்படி. இல்லை social media is just a part of your life, just that you included in your life, not that அது அத்தியாவசியம் இல்லை, அது வந்துட்டு தேவை கிடையாது, அது அடிப்படை தேவை கிடையாது, நம்மளா தேடி போகிறது தானே. ஸோ when you have this kind of stuffs, you're facing something that you couldn't handle or what, seek for help. Yes. So that அந்த நிலைமையில அந்த மென்டாலிட்டியில் வந்துட்டு எந்த முடிவும் நம்ம எடுக்கக்கூடாது. பீப்புள் லைக் அஃப்கோர்ஸ் வி வில் ஆஸ்க், என்ன இதுக்கு போயிட்டு நீங்கள் இப்படி பண்ணிக்கலாமா? we don't know how they feel, man. We don't know what they had inside, and we don't know everything that happened around them. So but when you are stepping up and you are being pushed like this, நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா, you seek for help lah. Talk to your friends. மலேசியாலையும் நிறைய இது இருக்கு. And like மொத்த கேட்டுக்கிட்டா, like physical report அடிச்சிட்டாங்க, போலீஸ் போயிடலாம். Like you having this kind of trouble, you need somebody to talk. எல்லாமே ஸ்கூலுக்கு போயிருக்கோம், and we all know our school has counselors that we can talk to when we have some social issues, discipline. இது முடிஞ்சு கவுன்சிலர் தானே சபா அனுப்புவாங்க. Something like that. You guys shouldn't forget that when you're out also there is services available for you to seek. One, it's called Mind Valley. Yeah. Mind Valley solid organization for mental health. Yep. And all government hospitals, I think all the GH, they have the facility. You just call them in and tell them that எனக்கு இந்த மாதிரி இஷ்யூவாக இருக்குது, ஐ நீட் சம்படி டு டாக், அண்ட் யூ வில் கெட் யூர் அப்பாயின்மெண்ட் ஆன் தட். அப்பே காலை வந்துட்டு அவங்க சமூகம் பண்ணி விட்ருவாங்க, யூ கேன் டாக். அண்ட் லைக் இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னாக்கா, சம் பீப்புள் ஆர் வெரி இன்ட்ரோவர்ட் மேன். தே திங்க் தே ஆர் அலோன், தே திங்க் தே டோன்ட் ஹேவ் எனிபடி டு சப்போர்ட் தேம் ஓ வாட். சில பேர் இருந்திருக்கலாம், பட் அந்த சுச்சுவேஷனில் தே மைட் திங்க் தட் தே ஆர் அலோன், தே லாஸ்ட் எவ்ரி திங் ரெடி. நோபடி இஸ் அலோன் ஹியர் மேன். போகும்போது எல்லாமே தனியாக தான் போகணும்னு சொல்லுவாங்க, பட் when you are here உன்னை நம்பி ஒரு நண்பன் இருப்பான், உனக்காக அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, சிப்ளிங்ஸ் இருப்பாங்க. All that you still have opportunity to talk. And எல்லாத்துக்குமே இந்த வாழ்க்கை கிடைக்கிறது இல்லை பாங். There are a lot of babies born and die. Like Sabas ஷேர் பண்ண அந்த கதை பாருங்க, 5 years old 6 years old kids, they got kidnapped and then just lost their life, they are dead. அவங்க அப்பா அம்மாலாம் எப்படி இருப்பாங்க? இப்போ நம்ம இந்த மாதிரி இது சால்வ் பண்ணும்போது, அண்ட் அவர் லைஃப் இஸ் நாட் சீப் மேன், லைஃப் இஸ் நாட் சீப். இந்த ஸ்ட்ரெஸ் இந்த ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர், இந்த வளர்த்தியா புதுசாக அப்படின்னு ஷேக் அவனோட இது ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பான். அவங்க அப்பா வந்து சொல்லி தந்தது ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், அதுதான் என்னன்ட்டுன்னு. ஸோ வந்து கேம் முடிச்சுட்டு இன்னும் பொசிஷன் ஏதோ மாற்றி விட்டாங்க அந்த மாதிரி சம்திங். ஸோ ஸ்கைங்க ஸ்ட்ரெஸ்ஸு காடியில் ஏறி இருக்காங்க. அவங்க அப்பா கேட்டிருக்காரு, அவங்க அப்பா வந்து பேசல, அவங்க அப்பா நார்மலாக பேசவே மாட்டாங்களாம் ஆரம்பத்தில், நீ பேசினா பேசுவேன் அந்த மாதிரி. ஸோ சொல்லியிருக்கான், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ப்ரெஷர், இந்த மாதிரி விளாட விடல, இந்த பொசிஷன் மாற்றிட்டாங்க அந்த மாதிரிட்டு. அவங்க அப்பா வந்துட்டு அது வந்து ராத்திரி டைம் நினைக்கிறேன், இங்கே கூடிய பிள்ளைப்பாலாம் பண்ணிட்டு விடிய காலில் 5:30 ஒரு இடத்துல போய் நிப்பாட்டிட்டு காடி விட்டு யாருங்க சொல்லிட்டு, அந்த இடம் வந்து ஃபுல்லாக ஹோம்லெஸ் பீப்புள் படுத்துருக்காங்க. 5:30 மணிக்கு ஒருத்தன் எழுந்திருக்கிறான், ஹோம்லெஸ் பீப்புள் அங்கே ஒருத்தன் எழுந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு பொண்டாட்டி 2 பிள்ளைங்க இருக்கு. காலையில் எழுந்திருக்கிறானே, அவனோட ஸ்ட்ரெஸ்ஸை விட உனக்கு என்னடா ஸ்ட்ரெஸ்ஸு? அவனுக்கு பிள்ளையை ஃபீட் பண்ணணும், அவனுக்கு சாப்பாடு வேணும். அவன் காலையில் 5:30 மணிக்கு எழுந்திருக்கானே, அவனுக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அவங்க அப்பா சொன்னேனே, அவன் ஓகே இது என்னோட ஸ்ட்ரெஸ் குறவு தான், எனக்கு சாப்பாடு இருக்குது, தூங்கல, அதான் உமா பா. Yes, bang. You see, another one more thing, psychological wise. Let's say these comments வச்சுக்கோமே, bad comment நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. Psychologically, for a human being, it's easier to tell something we don't like than something that we actually feel is right. For example, your friend won something, race. Congratulations, Macha. You actually feel more, you know. Yeah. சொல்லணுமே செஞ்ச விஷயம், but you don't feel right. ஏன்னா we always have the thing. I imagine this is psychologically proven. You will be minimum to tell the success in front of the person. Okay? Because why? You will tell the success of the person behind his back. Yeah. But the failure you will tell easy. Right. So the comments also is the same. சாவடிமா புரியுதா? Even though you do good,
10 பேர் actually feel you do good, 2 பேர் தான் கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த 2 பேர்ல வந்து they won't tell you 100% how they feel about your success. Congratulations மச்சான், good job, better do next time, follow பண்ணு, அவ்வளவுதான். But they feel more inside. But when it comes to things that you don't like, it's easier to voice out. ஆமா, So that's why when you have comments, குட் வேல it's இருக்கு. okay to have more negative comments than positive comments. Okay, for வந்து example. சொல்றியா, பின்னாடி போய் சொல்லியா? So when you see there is 10 கமெண்ட்ல 2 கமெண்ட் தான் நல்ல கமெண்ட்னா உனக்கு தெரிஞ்சுக்கணும். 2 கமெண்ட்ல வந்து actually 10 பேர் பார்த்திருக்காங்க, 2 பேர் தான் கமெண்ட் பண்ணிருக்காங்க நல்ல விஷயத்துல. You understand what I mean? No? So அது ஒரு perspective lah, because human psychology அந்த மாதிரி பாங்க. Even though your friend do good, for example your best friend, அவங்க கிட்ட போய் சாவடி மச்சான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆனா அவன் இல்லாத போது டே தெரியுமா ஜீபாங்க அன்னைக்கு இது பண்ணாங்க, அங்க வரைக்கும் போய் இந்த அவார்ட் வாங்கினாங்க, அந்த அவார்ட் வாங்கினேன், அதெல்லாம் உங்க முன்னுக்கு சொல்ல முடியாது பா. நீங்க இந்த அவார்ட் வாங்கினீங்க பாங்க, அந்த அவார்ட் வாங்கினீங்க பாங்க, உங்களுக்கு அக்வர்ட் ஆயிரும். You understand what I mean? No? But if it's your fault, it's easier to confront you. Bang, இன்னும் பாருங்க இது நல்லா இல்ல பாருங்க, I think you should do better here. அது இன்னும் டீப்பா போகும். So the same thing on comments. That is why all is fake profile. அது சும்மா நோன்றது சும்மா. So கார்த்திக் பாருங்க, கார்த்திக் உனக்கு ஏதாச்சும் ராயன்லயே இருக்கான் போல இருக்கு. பேட் கமெண்ட் நிறையா அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிடுவாங்க ஏதாச்சும் பேட்டாக இருந்துச்சுன்னா. இல்ல உனக்கு லைக் ரெண்டமா லைக் வந்து நிறைய இருக்கு. போஸ்ட்ல அப்படியே கார்த்திக் அப்படியே அந்த மைக்கு அப்படியே மைக்ல சொல்லுங்க திருப்பியும். பேட் கமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. பட் நான் எப்படி எடுத்துக்குவேன்னா, அதான் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நல்லது நம்ம எடுத்துக்கிறோம்ல, அதுமாதிரி கெட்டதும் எடுத்துக்கணும். அது நம்மளோட இம்ப்ரூவ் பண்றதுக்கு அதுக்கு தான் சொல்றாங்க. மேன் நான் சில பேர் உனக்கு எக்ஸ்ட்ரா சொல்றேன் மேன், நீ வந்துட்டு கொஞ்சம் கேர்ள்ஸ் கூடலாம் வேலை செய்றியா, கேர்ள்ஸ்லாம் அவங்க கூட வந்து நடிக்கிறாங்க இது பண்றாங்களா, அதை பத்தியே உனக்கு கமெண்ட் கொடுத்துருப்பாங்க, டிஎம் பண்ணிருப்பான். நான் சொன்னேன் உனக்கு பிடிக்காதவன் டிஎம் பண்ணிருப்பான். இதெல்லாம் வரும், ஃபியூச்சர்ல கூட வரும், இன்னும் வரலனா இட் வில் கோ ஆன் மேன். இல்ல நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு காமெண்ட் வந்துச்சுன்னா அது சாவடிலா. சில காமெண்ட்லாம் வந்து லைக் கட்ட வார்த்தை, அப்பா அம்மா ஃபேமிலி, அந்த ரூடா கெட்ட வார்த்தை வரது அதெல்லாம் வந்துட்டு ஐ திங்க் பெட்டர் இக்னோரா. அதெல்லாம் மனசுல எடுக்க கூடாது. அதான் அந்த வேற delete அந்த ஃபேக் ப்ரொஃபைல் எல்லாம் he doesn't know what to tell us. அவனுக்கு பேச தெரியல. இன்னொன்னு அவன் வாயில தந்த கட்ட வார்த்தை தான் வரும். இன்னொன்னு பேச தெரியல, அது ஒண்ணு. அவனுக்கு தைரியம் இல்ல ஃபேக் ப்ரொஃபைல்ல இருந்து பண்றது. நீ அதே வந்துட்டு அவன் ப்ரொஃபைல்ல இருந்து பண்ணனா ஓகே, டேரக்டா வந்து சொல்றான் நான் ஒரு விஷயம் பண்றேன் உனக்கு பிடிக்கல, ஏன் பிடிக்கலன்னு உனக்கு ஒரு தாட் இருக்கணும்னு. இதுக்கு அவங்களுக்கு அந்த தாட்லாம் இல்ல, பிடிக்கல படம் போடணும். அதான் மோட்டிவ். நான் ரீசென்ட்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல ஒன்று, அது தெரில நீங்கள் என்ன பார்க்குறீங்க. நான் அது ஒரு பேச்சு மாதிரி இருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு மூஞ்சி காட்ட மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்போ லட்சே நம்ம கார்த்திக் வந்துட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க, லைக் தினமும் அப்படி பேசிட்டு கார்த்திக் வந்துட்டு திடீர்னு சொல்கிறான், இல்லை இங்கே பாருங்க நான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ வந்துட்டு புக் பண்ணாங்க எம்விக்கு, ஏன் காசு கொடுக்காமலாம், சரிங்க நம்மளே ஆஃபர் ப்ரைஸ் தானே கொடுக்குறோம், நீ பேசிட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கைங்க என்ன பண்ணுவாங்கனாக்க உன்னோட வீடியோ போட்டே வீடியோ போடுவாங்க, ஆனால் அவர் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கோம் பின்னாடி, உன்னை கழுவி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே பார்த்துருக்கேன். And what I don't get is this guy has been attacking most of the women's. நம்ம women's தான், அவரும் தமிழர் தான், யாருன்னு தெரியாது. பட் இது செஞ்சு என்ன கிடைக்க போகுது? இப்போ அவங்கள பத்தி தப்பா பேசி அவங்கள பத்தி நீ தெருவா சொல்லி என்ன கிடைக்க போகுது? They already form an image in front what they want to show to the world. Whether you want to trust them or no, it's up to you. உனக்கு பின்னாடி இருக்கிற உண்மை தெரியுதுன்றதுக்காக நீ முன்னாடி வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. அண்ட் who are you to actually tell all this? நீ நல்லா சொல்றேன், உன்னை சுத்தி இருக்கிற 4 பேருமே நீ சொல்றதை கேட்க மாட்டான். அது பின்னாடி அது ஒரு மாதிரி வாய்ஸ் ஓடும் தானே, அதாவது அவங்க வாய்ஸ் ஒரு மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஒரு ட்ரெண்ட். ஸோ ஐ டோன்ட் நோ என்ன கிடைக்குதுன்னு தெரியல. ஐ திங்க் நான் சொல்றது மேபி திருவா இருந்திருக்கலாம், பட் பரவாயில்ல, திருவா இருக்கலாம் பரவாயில்ல. இது வந்து எப்படின்னா மேன், நான் இப்போ வேலை முடிஞ்சு நல்லா வேலை செஞ்சுட்டு ஓகே நான் காலையில் வேலை இருக்குது நம்ம போய் படுக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா தாமானில் இன்னும் வந்துட்டு 2-3 மணிக்கு வந்துட்டு கீழே நின்னாப்பில் நின்று தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வராத நியூஸ் பற்றி கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கைங்களாக தான் இருக்கும். ஐ எம் பிரிட்டி ஷுவர் திஸ் கைண்ட் ஆஃப் கைஸ். ஏன்னா வேற ஒன்றும் இல்லை மேன், வேற ஒன்றும் இல்லை பேசுறதுக்கு, அவங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்கு அவங்ககிட்ட வேற ஒன்றும் இல்லை. அவங்க நெகட்டிவாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். விச் மீன்ஸ் யூ அட்டாக் சம்படி or யூ புட் சம்படி டவுன் to get attention. உன் முன்னுக்கு வந்துட்டு இப்போ
ஒரு பூலி நிக்கிறாரு, என்ன சொல்லுவா அவர்கிட்ட? ஒரு அல்டிமேட் பூலிலா, ஒரு அல்டிமேட் பூலி. போடா பூலி. What is the one thing that you will tell him? One thing. போடா பூலி. Yes. Yeah. Why? Yeah, right. நானும் அதான்ல கேட்பேன், சரி ஏன்டா இப்படி பண்றீங்க, வேற வேலை இல்லையா? ஐ திங்க் இப்போ வந்து அந்த இஷ்யூக்கு அப்புறம் வந்து டிக்டாக் பாய்க்கிறவங்க அன்னைக்கு பேசி lot of people வந்து குறைஞ்சிருக்கிறோம் கேள்விப்பட்டேன். அந்த இஷ்யூக்கு அப்புறம் lot of people திருந்திட்டாங்க. Like திருந்தல ஸ்லோ டவுன் பண்றேன். I saw certain people, they really posted as அந்த விஷயம் நடந்தனால இல்லை, லைக் அந்த கேர்ளை பத்தி அவங்க லைஃப்ல போயிட்டு என்ன மாதிரி பேசினாங்க, என்ன மாதிரி ஒரு மூட்ல பேசினாங்களோ அந்த மாதிரி மூட்ல கண்டென்ட் செஞ்சுட்டு இருந்த பாதி கைங்க they stopped it because they realize what they are doing. They realize அது நல்லது. பேசிக்லி இதுதான்பா, சக மனிதர்களை வந்துட்டு சக மனிதர்களா மதிக்க வேணும். இன்னொன்று வந்துட்டு நீ ஒரு விஷயம் பண்றேன்னா அவங்களோட ஷூஸ்லயும் நின்று நம்ம யோசிச்சோம்னா இதெல்லாம் நடக்காது. இப்போ நான் இந்த விஷயம் பண்ண போடான்னு முடிவு பண்ணிட்டேன், இப்போ நான் இது பண்ணேன்னா அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், இதை மட்டும் யோசிச்சுட்டாங்கன்னா முக்கால்வாசி பிரச்சனை வந்துட்டு it won't escalate up to that far. Yep. And whatever going on in social media is not your personal issue lah. ஆமா, just put that in your mind. அதுதான் எல்லாமே இல்லை. ஸோ நம்மள தான் கழுவி ஊத்துறாங்க அப்பப்ப நம்ம வீடியோ கீழே வந்து அப்படியே எழுந்திரிச்சாலே இன்னைக்கு என்ன கண்டென்ட் செய்யலாம்னு தான் யோசிக்கிறாங்க முக்காவாசி பேரு. அப்புறம் யாரு கழுவி ஊத்தலாம், யாரை அட்டாக் பண்ணலாம். ஐ மீன் கண்டென்ட் செஞ்சு நம்மள சந்தோஷப்படுத்தல எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி, எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இந்த பூலி இதுக்கெல்லாம் எகெயின்ஸ்டா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. Like not everybody have guts to talk against. சரி, நீங்க கமெண்ட் பண்றீங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு கெட்ட கமெண்ட் விட்டுறாதீங்க, ஒரு 10 போடுங்க, நம்மளுக்கும் ஒரு இது ஏறும்ல. நாங்க ரிப்ளை பண்ணோம்னா கமெண்ட்லயே போடுங்க, எனக்கு ரிப்ளை பண்ணுங்கடா அப்படின்னு போடுங்க. இப்ப ஒரு கெட்ட வார்த்தை எழுத போறீங்கன்னா ஒரு வார்த்தையை பிடிச்சி போஸ்ட் பண்ணுங்க, FUC அந்த மாதிரி. அதுலயாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அப்படியாவது யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல ப்ளீஸ். Right. ஓகே, ஜோக்கான செஷன் இன்னைக்கு நினைக்கிறேன். ஆமா, நம்ம சபா நீங்களும் முடிஞ்சாக்க போற இடம்லாம் இந்த பூலி பத்திலாம் கொஞ்சம் பேசுங்க. பேசிக்கிட்டு தான் இருக்கேன், கொஞ்சம் நல்லா பேசுங்க. நீங்களும் உங்களுக்கு அப்பப்ப அப்டேட் கிடைக்குதுன்னா சுட சுட ஏதாச்சும் நல்ல பாடிஸ் இருந்து அப்படிலாம் நல்லா அப்டேட் பண்ணுங்க. கார்த்திக், நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நீங்க முதல்லேருந்து வந்துட்டு லாஸ்ட் ஆயிட்டீங்க. நீங்க இல்ல, அவன் வந்துட்டு டாபிக்ல வந்துட்டு அப்படி இல்ல உள்ள வாங்கிக்கிட்டே இருக்கிறது. அப்படின்னு இல்லை, அந்த சூசைட் அது வரைக்கும் சொன்னீங்களே, ஸோ அந்த டைமில் ஆக்சுவலாக வீடியோ முடிய போது நான் திருப்பி அதுக்கே வரேன். அந்த டைமில் அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணோன்னா, ஏன் சொல்கிறேன்னா நான் அந்த சிச்சுவேஷனில் இருந்திருக்கேன். இதை சொல்ல முடியும் பத்தியா, சூசைடல் தாட் வந்திருக்கா உனக்கு? யாருக்குமே கால் பண்ணல, நாட் பிகாஸ் ஆஃப் புலி, பர்சனல் இஷ்யூஸ். அந்த டைமில் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட பேசுங்க, ஆனால் அந்த டைமில் என்ன தோணுன்னா, யாரும் நம்மகிட்ட வந்து கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நம்ம போய் யார்கிட்ட கேட்கணும் அந்த மாதிரி இருக்காது. ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும். He was telling that he is feeling why he didn't get the attention. நீ ஓகே இருக்கியா அந்த மாதிரி வந்து யாரும் கேட்க, அந்த நான் இந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் எனக்கு அப்படி ஃபீல் பண்ணிருக்கு. ஸோ ஈஷாவுக்கு நீ என்ன சொல்றா, ஈஷாவுக்கு என்ன ஃபீல் பண்ணுங்க? ஓகே, இந்த வந்து எல்லாத்துக்கும் தெரியுது, சோஷியல் மீடியா யாரும் வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி உனக்கும் அப்படிதான் ஃபீல் பண்ணுச்சுல? and then what you did? how you overcome it? இத்தனை வருஷம் எதுக்கு வாழ்ந்துருக்கும் தனுஷ்காக? சிம்பிள், அது நம்ம யோசிச்சாலே போதும், இத்தனை வருஷம் எதுக்கு வாழ்ந்துருக்கும். பட் தேங்க் காட் மேன், நீ அந்த ஒரு நொடி யோசிச்சலாம், இல்லாட்டி நாங்க இப்போ உன்னை பார்க்க மாட்டோம்ல. பின்னது ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு சின்ன வயசுல வந்துட்டு இந்த ஒரு தாட் வந்தப்ப அவங்க அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்களாம், டோன்ட் பி செல்ஃபிஷ். உன்னை சுத்தி எத்தனை பேர் இருக்கீங்க, உனக்கு நீ நாய்க்கு சாப்பாடு போடுவேன், அந்த நாய் என்ன பண்ணும்? அந்த ஆளே இல்லாட்டியும் ஏதாவது இருக்கும்ல, நீ யூஸ்ஃபுல்லா இருப்பல, நீ இல்லைன்னா அவங்களுக்கு என்ன ஆயிரும்? ஆக்சுவலி நான் டிப்ரெஷன் கோ த்ரூ பண்ணும்போது எனக்கு அந்த தாட்ஸ்லாம் வந்திருக்கு, நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ஓகேயா, யார்ட்டையும் நான் சொன்னதில்லை. பட் என்ன ஓவர் கம் பண்ணேன்னா, நான் பிறந்தது வந்து யாருக்காக, லைக் நான் ஏன் பிறந்தேன், ஸோ எனக்குன்னு ஒரு கடவுள் என்னை இது பண்ணியிருக்காங்க, ரீசன் இருக்கு. ஸோ நீயா வந்து அந்த உயிரை வந்து கடவுள் கொடுத்த உயிரை வந்து
நீயே எடுத்துக்க பார்க்குற அந்த மாதிரி தான் எனக்கு யோசனை வரும்ல. லைக் நம்ம ஃபைட் பண்ணி தான் ஆகணும், இதை வந்து இந்த சுச்சுவேஷனை மூவ் ஆன் பண்ணி ஃபைட் பண்ணி தான் ஆகணும், அந்த மாதிரி தான் நான் ஃபீல். Sometimes having that, I mean, it's good, but some people suicide because they are tired, keep thinking that. Yep. No, fight பண்ணி தான் ஆகணும், fight பண்ணி தான் ஆகணும். No more energy, no, feel tired. You understand or not? So some people like that also. So at the end of the day, how you manage yourself is very important. Cara bawa diri bang. At the end of the day. You know, you have to have in the mind for guys lah, ஆம்பளைங்க lah, பொம்பளைங்களுக்கு அது வேற. Until you die, you're going to have problems because you are the one facing the world. Yeah. If you don't want problem, it's either you already made enough money or whatsoever, you're going to lock yourself in your house and sit back home. That one also is problem. Still problem. நம்ம என்ன ரொம்ப நாளா இங்கே இருக்கோம். So பிரச்சனை வாழ்க்கையில செத்தாலும் பிரச்சனை தான். If you want to be happy, நீங்க ப்ராப்ளம் டேஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆமா, ப்ராப்ளம் டேஸ்ட் பண்ணாதான் ஹாப்பினஸே தெரியும். Yes. ப்ராப்ளம் இல்லாதவன் ஹாப்பியா இருக்கு ஐப்பே ஃபார்முலா. இல்ல ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்க, ப்ராப்ளம் தேடி போன்னு சொல்லி போயிருவானுங்க. எப்படின்னா ஜேஜி சொல்லிருக்காங்க we got 99 problems. இல்ல ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளம் ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா, இப்ப கடவுள் நம்பிக்கை எடுக்கிறவங்க நான் சொல்றேன், இப்ப கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ராப்ளம் உன்னால தாங்க முடியும், அதனால தான் கொடுக்குறாங்க. உன்னால ஓவர்கம் பண்ண முடியும். The problem could be opportunity also. வீக்கா ஃபீல் பண்ணுவ, ஐயோ என்னால அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. ஆனா தி ஏன் ஒரு 2-3 நாள் அது தாண்டி போன அப்புறம் நீ மறுபடியும் யோசிச்சு பார்க்க மாட்டேன், இந்த ப்ராப்ளம்க்கா நான் இப்படி வீக்கா ஃபீல் பண்ணிருந்தேன். Maturity only comes if you fall and rise through problems. ப்ராப்ளமே வாழ்க்கையில வந்தது இல்லைன்னா you are golden fat spoiled brat. நீச்சல் கத்து கொடுப்பாங்க, கயிறு கட்டி பட் forever கயிறு கட்டிக்கிட்டே விட்டுட்டு இருக்க முடியாது. கயிறு அவுத்து விட்டாதானே தெரியும் அவன் போறானா இல்லையா, அவனுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் and all that, those kind of things. Life living. Yep. பிறந்தோமா வாழ்ந்தோமா செத்தமான்னு இருக்க கூடாது. நடுவுல ஏதாச்சும் நல்லதோ கெட்டதோ. The only thing is when you die, what kind of name you leave and go behind. Yes. It's true. இந்த நேரத்துல வந்துட்டு It's fucking ஐயா, நீ true. கை கூட நல்ல வேலையா, நீ நல்ல முடிவு எடுத்த, நீ இருக்க போல அப்படியே தேங்காட்லா இது அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் வந்துச்சுனாக்கா அதுக்கப்புறம் வாழ்க்கையில எங்களுக்கு கால் பண்ணிருங்க. அங்க கால் பண்ண வேண்டிய இடத்துக்கு இல்ல நான் அதுக்கப்புறம் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா everything happens for a reason. ஆமா. ஆமா மேன். ஆக்சுவலி நீ அதை ஃபைட் பண்ணிட்டு நீ மூவ் இப்போ வாழ்ந்துருல, அப்போ நீ நினைச்சு பார்த்தனா அது ஒரு உனக்கு என்னடா இதெல்லாம் நம்ம மேட்ரு ரைட் அதேதான். அந்த லெவல் வரைக்கும் நீங்க போவாம you know the word everything happens for a reason. ஆமா இல்லையா? Before that you have that feeling and after you had the feeling. Before you had suicidal feeling, you know you have heard the word everything happens for a reason. But now you understand it better. Yes. Understand? At least you gain something from that. அதுதான் அவ்வளவுதான். So yeah. Good. நீ சொன்னதே இல்லை மேன், இதுதான் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் டெல்லிங். எனிவே நம்ம இதுதான் இந்த இன்னைக்குள்ள நம்ம இது பண்ணதுலாம், லைக் வி ஃபெல்ட் லைக் வி வாண்டட் டு டாக் அபௌட் திஸ் திங் பிகாஸ் ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம சுட செய்ய வேண்டாம இருந்தோம், அவ்வளவுதான். ஸோ எல்லாரும் சேஃபா இருங்க. If you have any problem, நிறைய கிரைம் கேஸ்லாம் நடக்குதுல்ல, சோ எல்லாம் குறிப்பா பாத்துருங்க. வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருங்க. பெண்கள் and குழந்தைகள் ஜாக்கிரதை. ஸோ எல்லாம் கட்டி வச்சுக்கோங்க. இன்னொன்னு ரொம்ப இந்த கேஸ்லாம் நடக்குது, சைபர் சைட்ல எல்லாம் இருக்கிறவங்க பெட்ரோல் ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா எண்ணெய் ஊற்றும் போது காடியை லாக் பண்ணிடுங்க. எனக்கு ஒருத்தன் காடியை திறந்து அந்த ஷெல்ல தான் டெய்லி என்ன சைபர் தாமே நம்ம அதனால சொல்றோம். சைபர் சைட்லாம் யார் வேலை செய்றீங்களோ எல்லாம் சைபர் சைட் ஒண்டி இல்ல, எல்லா ஏரியாவும் பாருங்க. ஆனா சைபர்ல இப்ப கொஞ்சம் பணசா ஓடிட்டு இருக்கு. நம்ம ராத்திரி இறங்கி கேர்ள்ஸ் ஒண்டியா நீங்க டிரைவ் பண்ணீங்கன்னா ராத்திரி இறங்கி எண்ணெய் ஊத்தணும், கடைக்கு போகணும், அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஏர்லியா எண்ணெய் ஊத்தி வச்சிருங்க, ஏர்லியா டாப் அப் பண்ணி வச்சிருங்க. யா கேர்ள்ஸ் வந்து பிள்ளைங்களை ஒன்லி கிட்னாப் பண்ணலப்பா சாமி, எல்லாம் எவன் அவன் மாற்றானோ அங்க ஸ்பேர் பார்ட் வந்து எவனுக்கு தேவைப்படுதோ தூக்கிடுவீங்க. தூக்கும் போது அவங்க வந்து தெரியாது இவனுக்கு ஸ்பேர் பார்ட் கிட்னி ஜோக்கா இருக்குன்னு தெரியாது, தூக்குனதுக்கு அப்புறம் தான் செக்கிங். உங்களுக்கு எல்லாம் தருவா இருந்தா கூட கதை தான். ஏன்டா தருவா வச்சிருக்க? சேஃபா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. ஹெல்ப் வேணும்னாக்க யாரு கால் பண்ணுமோ கால் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜிங்கி டைம். அப்புறம் நம்ம கார்த்திக்கோ கால் பண்ணிருங்க, டிஎம் பண்ணுங்க, அவரு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க. டைம்.